ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணுங்க, ஒரு காலத்துல ஆண்கள் எல்லாரும் மார்ஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் எல்லாரும் வீனஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனி உலகம், தனித்தனி வாழ்க்கை. ஆனா சில வருஷத்துக்கு அப்புறம் மார்ஸ்ல இருக்கிற ஆண்களுக்கு போரிங்காக ஆரம்பிக்குது. அதனால அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் தயாரிச்சு வீனஸ்க்கு போலாம்னு டிசைட் பண்றாங்க. ஏன்னா டெலஸ்கோப்ல பார்த்தப்போ வீனஸ்ல வித்தியாசமான மனுஷங்க இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, பெண்கள் தான். அதனால ஸ்பேஸ்ஷிப் கட்டி ஒரு வழியா வீனஸ்க்கு போயிட்டு ரீச் ஆகிடுறாங்க. அங்க ரீச் ஆனதும் பெண்களை முதல் நொடி ஆண்களோட டிப்ரெஷன் போயிடுது. மனசு லைட்டா ஃபீல் பண்ணுது. லைஃப்ல இதுவரை ஃபீல் பண்ணாத ஒரு அழகான ஃபீலிங் ஏற்படுறத அவங்களால உணர முடியுது. இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க, சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு. ஆண்கள் வேற கிரகத்துல இருந்து வந்தவங்க. இதனால அவங்களோட நேச்சர், எமோஷன்ஸ், ஹாபிட்ஸ் எல்லாமே பெண்களை காட்டிலும் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஆண்கள் பெண்களுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க, பெண்கள் ஆண்களுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. இது மட்டும் தான் இவங்களுக்கு நடுவுல காமனா இருந்துச்சு. மத்த எல்லாமே டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. இதனாலவே ஃபைட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரேக்கப்னு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் 1-2 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்ல லைஃப வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே டெலஸ்கோப் வழியா எர்த்த பாக்குறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதனால திரும்பவும் ஸ்பேஸ்ஷிப்பை பூமி பக்கம் திருப்பி எல்லாரும் பூமிக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. பூமிக்கு வந்த அடுத்த நொடியே எர்த்தோட என்விரான்மெண்ட் அவங்க மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது. இதனால வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது எல்லாமே எர்த் அட்மாஸ்பியரால மறந்து போயிடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க வேற பிளானட்ல இருந்துதான் இங்க பூமிக்கு வந்தோம் அப்படின்றதையே மறந்துடுறாங்க. இதனால திரும்பவும் ரெண்டு பேத்துக்கு நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட்ஸ்னு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது. இதுதான் ரீசன் இன்னைக்கும் ரிலேஷன்ஷிப்ல பல பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரேக்கப்னு எல்லாமே நடக்கிறதுக்கு. நம்ம எல்லாருமே ஆப்போசிட் பர்சனும் நம்மள மாதிரி திங்க் பண்ணணும், நம்ம நினைக்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அசார். நான் யங்ஸ்டருக்கு தேவையான பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற 5 டிஃபரன்ஸ் பத்தி சொல்ல போறேன். இதை புரிஞ்சுக்கிறதுனால ஆண்களுக்கு பெண்கள் மேல இருக்கிற காதல் அதிகரிக்கும், பெண்களுக்கு ஆண்கள் மேல இருக்கிற காதல் அதிகரிக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க போறீங்க. மார்ஸ்ல இருக்கிற ஆண்கள் அவங்களோட பிரச்சனைய வெளியே யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அத அவங்களே சரி பண்ணிக்க போராடுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இதனாலே ஒரு ஆணுக்கு நேச்சுரலி அட்வைஸ் கொடுக்கிறது பிடிக்கும். ஏன்னா அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை தனியா ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி பண்ணி ப்ராப்ளம் சரியாகிடும்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வீனஸ்ல இருக்கிற பெண்கள் சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்யூஷன் தேவையா இருக்காது. அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டாலே அவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயம் புரிஞ்சுக்காத ஆண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு உமன் ப்ராப்ளம் சொன்ன உடனே அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால அந்த பொண்ணு இவங்க என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ ஒரு பாய் என்ன பண்ணணும்னா, அந்த பெண் வந்து உங்கள்கிட்ட ப்ராப்ளம் சொன்ன உடனே அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்காதீங்க, அட்வைஸ் கொடுக்காதீங்க. முதல்ல அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத அவங்களுக்கு முதல்ல புரிய வைங்க. அதுக்கப்புறமா பொறுமையா நீங்க சொல்யூஷனை எடுத்து சொல்லுங்க, அதுவும் கோவப்படாம. அதே மாதிரி பெண்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆண் உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டதால தான், உங்க மேல அதிக கேர் அண்ட் லவ் இருக்கிறதுனால தான் நீங்க அந்த ப்ராப்ளத்துல இருந்து சீக்கிரமா வெளியே வரணும், சிக்கிக்க கூடாதுன்னு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? ஒருத்தர் சைலண்டா இருப்பாரு, இன்னொருத்தர் பேசிட்டே இருப்பாரு. ஒரு ஆண் ஸ்ட்ரெஸ்டா, டிப்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவருக்கு கொஞ்ச நேரம் சைலண்டா யார்கிட்டயும் பேசாம இருக்க தோணும். ஏன்னா அந்த டைம்ல அவர் மைண்ட்லயே ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடிட்டு இருப்பாரு. ஆனா அதே ஒரு பெண் ஸ்ட்ரெஸ்டா, டிப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா அதை அவங்களோட மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது, வெளியே சொல்ல தோணும். அதை சொல்லிட்ட பிறகுதான் மனசு சரியான மாதிரியான ஃபீலிங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஃபைட் நடந்தா என்ன ஆகுது? ஆண் சைலண்ட் ஆகிடுறாரு, பெண் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு நினைப்பாங்க, நான் இவ்வளவு பேசுறேன் ஆனா அவன் பேசவே மாட்டான், அவனுக்கு என்ன பத்தி கேர் இல்லையா, ஒருவேளை என் மேல அவனுக்கு லவ் கம்மி ஆயிடுச்சா இப்படின்னு ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஆண் ஏன் பேசாம இருக்காருன்னா, நானும் கூட கூட பேசினா இன்னும் ஃபைட் அதிகமாயிடுமே அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அவர் சைலண்டா இருப்பாரு. அண்ட் அந்த சைலண்ட்லயும் அவர் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் தேடிட்டு இருப்பாரு. சோ நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஆண் சைலண்டா இருந்தாருன்னா அதுக்கு உங்க மேல லவ் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி ஒரு பெண் பேசிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அவங்க ஃபைட் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு இல்ல. ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அதிக லவ் வச்சிருக்காங்க, அதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்குள்ள எந்த ஒரு ஃபைட்டும் வர ஸ்டார்ட் ஆகாது.
ஜெனரலா ஒரு ஆணுக்கு யாரு மேல அதிக லவ் இருக்கும் தெரியுமா? யாருக்கு இவரோட நீட் அதிகமா இருக்கோ அவங்க மேலதான் இவருக்கு லவ் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அப்பா இரவு பகலுமா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுக்கு காரணம் அந்த குடும்பமே அவரை நம்பிதான் இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி இருப்பாரு. இந்த ஃபீலிங் தான் அவருக்கு குடும்பத்து மேல லவ் ஏற்படுத்தும். ஆனா ஒரு பெண்ணுக்கு யார் மேல தெரியுமா லவ் அதிகமா இருக்கும்? அவங்கள கேர் பண்ணணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள வேல்யூ பண்ணணும். இதெல்லாம் யார் பண்றாங்களோ அவங்க மேலதான் பெண்களுக்கு லவ் அதிகரிக்கும். பட் இன்னைக்கு காலத்துல பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரீடமா இருக்காங்க. இது எல்லாம் நல்லதுக்கு தான். பட் ஒரு பாயிண்ட்ல கேர்ள் எப்படி தெரியுமா திங்க் பண்ணுவாங்க? நான் தான் வேலைக்கு போறேன்ல, பணம் சம்பாதிக்கிறேன்ல, என்னாலையும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு ஆண் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவாரு? அதான் அவளே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறா, அவளுக்கு என்னோட தேவையில்லை போல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாரு. இதனால அந்த பொண்ணுக்குன்னு அவர் போடுற எஃபோர்ட் குறைஞ்சிடும், கேர் குறைஞ்சிடும், லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதும் குறைஞ்சிடும். இதனால அந்த பொண்ணு அவர் முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டாரு, என் மேல கேர் இல்ல, லவ் இல்லன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு பல ரிலேஷன்ஷிப்ல நடந்துட்டு இருக்கு. இங்க ரெண்டு பேர் மேலயும் தப்பு கிடையாது. பெண்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட நீட் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத அவருக்கு புரிய வைங்க. அதே போல ஒரு ஆண் இப்படி பண்ணுங்க, நீங்க அவங்கள அதிகமா கேர் பண்ணுங்க, அவங்க இதத்தான் எதிர்பார்க்கறாங்க. தானா ஒரு பையனை 6 மாசமா லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்றாங்க, அந்த பையன் சரியா பேசுறது இல்ல, மெசேஜ் பண்ணாலும் டக்குன்னு ரிப்ளை பண்றது இல்ல. இதனால அந்த பொண்ணு இப்படி நினைக்கிறாங்க, ஒருவேளை அவனுக்கு என் மேல முன்ன மாதிரி லவ் இல்லையோ, நான் போர் ஆகிட்டேனோ, இல்ல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்னு ஓவர் திங்க் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணப்போ ஆண்களோட லவ் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஜெனரலா பாய்ஸ் அப்படின்னாலே இப்படிதான், அவங்களோட பார்ட்னர் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஏதாவது அவங்களுக்கு சொல்ல முடியாத ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டா அவங்க அந்த பொண்ணு கூட பேசுறத கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க, மூவிஸ் பார்ப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க ரிட்டர்ன் தன்னோட லவ்வர் கிட்டயே வந்துடுவாங்க. லைக் ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி அது எவ்வளவு இழுத்தாலும் திரும்ப அது பழைய நிலைமைக்கு வந்துடுதோ, அதே போலதான் ஒரு ஆணும் கடைசியில அவங்களோட லவ்வர் கிட்டயே வந்துடுவாங்க. சோ பெண்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்ககிட்ட திடீர்னு சரியா பேசலனா அதுக்கு அர்த்தம் உங்க மேல லவ் குறைஞ்சிடுச்சு இல்ல, அவங்கள ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி இருப்பாரு. அதே பெண்களை பத்தி பார்த்தோம்னா அவங்க ஒரு வேவ் மாதிரி, வேவ் மேல இருக்கிறப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட லவ்வர் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. பட் அடுத்த நாளே வேவ் கீழே போனதும் லோவா ஃபீல் பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் எமோஷனல் ஆவாங்க, பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நினைச்சு ஒரி பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி இருக்கும், பட் அப்பையும் அதை திருப்பி திருப்பி யோசிச்சு சேடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கதான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் சேட் ஆயிட்டாலும் அதை பார்த்து அந்த பையன் அவளை ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்க அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை ட்ரை பண்ணுவான். பட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணு ஹாப்பியாவே ஆக மாட்டாங்க. இதனால அந்த பையன் இப்படி யோசிப்பான், நான் இவ்வளவு ட்ரை பண்ணியும் அவ சாட்டிஸ்ஃபைடே ஆகல, நான் ஒரு யூஸ்லெஸ் தான், எனக்கு அவளை பாத்துக்க தெரியலன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த யோசனையும் அவருக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்கள் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா, ஒரு பெண் சேடா இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் எடுத்து வச்சுக்காதீங்க. அவளோட எமோஷனல் வேவ் கீழே போயிருக்கும், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதே போல ஒரு பாய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலனா அதுக்கு அர்த்தம் உங்க மேல லவ் இல்லைன்னு யோசிக்காதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க திரும்ப உங்களை நோக்கி வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லவ் அப்படின்னா அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறது இல்ல, அவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது. எவ்ரி ரிலேஷன்ஷிப்லயும் சைலண்ட்லி ஒரு பாயிண்ட் கேம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண் எப்படி திங்க் பண்ணுவார்னா, நான் 1 ரோஸ் கொடுத்தா 1 பாயிண்ட் கிடைக்கும், 2 ரோஸ் கொடுத்தா 2 பாயிண்ட், பெரிய கிஃப்ட் கொடுத்தா 10 பாயிண்ட், ஃபுல் சேலரியும் கொடுத்தா 50 பாயிண்ட்ஸ். அதாவது அவளுக்காக பெரிய விஷயம் பண்ணா அது பெரிய லவ் கொடுத்த மாதிரியும், அதிக எஃபோர்ட் போட்டா அவ அதை பார்த்து அதிக லவ் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு பொண்ணோட பாயிண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? நீங்க 1 ரோஸ் கொடுத்தா 1 பாயிண்ட், 2 ரோஸ் கொடுத்தாலும் 1 பாயிண்ட், பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் 1 பாயிண்ட், ஸ்மால் கிஃப்ட் கொடுத்தாலும் 1 பாயிண்ட் தான். கேட்க உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் இதுதான் உண்மை. நீங்க சின்ன விஷயம் பண்றீங்களா இல்ல பெரிய விஷயம் பண்றீங்களா அப்படின்னு பெண்களோட பிரைன் தனித்தனியா பிரிச்சு கால்குலேட் பண்ணாது. நீங்க பண்றீங்களா, கன்சிஸ்டன்டா பண்றீங்களா, அப்படிதான் உங்களோட பிரைன் கால்குலேட் பண்ணும். சோ ஆண்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், நீங்க உங்களை ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்க
பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இல்ல, காஸ்ட்லியான gift கொடுக்கணும்னு இல்ல, ஒரு எதிர்பார்க்காத ஹக் கொடுக்கறது, நீங்க ரொம்ப அழகா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவ்வளவுதான். உண்மையிலே அவங்க இதை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. பட் நீங்க ஓவர் எஃபோர்ட் போட்டுட்டு என்ன இவ்வளவு பண்ணாலும் இவளோட ரியாக்ஷன் அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் இல்ல. நீங்க கார் வாங்கி கொடுக்கலன்னு ஃபைட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ஒரு நாள் அவங்க கிட்ட பேச மறந்துட்டா அத காரணமா வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்ததோட நிறுத்திக்காம உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்ப யோசிக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்கிற லைக்ஸ் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை தொடர்ச்சியா பண்றதுக்கு. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.